ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்தியன் பேங்கில் ஃபிக்ஸ்டு டெபாசிட் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல்ல உங்கள் இந்தியன் பேங்கோட ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே அங்கே லெஃப்ட் சைடு 3 கோடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ண உடனே இங்கே டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதை டச் பண்ணோடனே இங்கே ஓப்பன் டேர்ம் டெபாசிட் அப்படின்னு இருக்குது, அதை டச் பண்ணிக்கோங்க. அது டச் பண்ணேன்னு ஃபஸ்ட்டு இங்கே ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே ஓப்பன் நவுன்னு சொல்லிட்டு கீழே இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. இங்கே வந்தோடனே ஸ்பெஷல் பிளான், ஆல் பிளான், பெஸ்ட் பிளான் சொல்லிட்டு இருக்கும். உங்களுக்கு எந்த பிளானில் போகணும்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நான் இந்த 444 இருக்குது பார்த்தீங்களா, அதை போட போகிறேன். இங்கே உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வரும், செக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு கேட்கும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ போட்டுக்குங்க. போட்டுட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இங்கே டச் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ண உடனே உங்களுக்கு மந்த்லி வேணுமா இல்லை குவார்ட்டர்லி வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கும். நான் மந்த்லி கொடுத்துக்கிறேன். மந்த்லி கொடுத்தோன்னே இங்கே உங்களுக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் காட்டும். மெச்சூரிட்டி டேட் எப்போது, இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன, மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். அங்கே இன்ட்ரெஸ்ட் பே அவுட்னு சொல்லிட்டு இருக்கும். அது உங்களுக்கு இதே பேங்க்கு அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வேணுமா இல்லை வேறு பேங்க் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கும். எனக்கு இதே பேங்க்குக்கே வேணும், அதனால் அப்படியே வித்தின்லேயே கொடுத்துட்டு கீழே இந்த பாக்ஸில் மட்டும் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ இருக்கும், கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கேட்டோன்னே நாமினி கேட்கும். நாமினி நான் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கேன், அதனால் நவ் சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போவே இங்கே நாமினி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். நான் நாமினி டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்குறேன், அதனால் ஃபஸ்ட்டு அந்த மேலே எஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, நான் எஸ் கொடுத்துக்கிறேன். எஸ் கொடுத்த உடனே கீழே நாமினி நேம்னு சொல்லிட்டு எனக்கு வரும். இதில் நாமினி நான் பேர் கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே நாமினி பேரெல்லாம் உங்களுக்கு வரும், செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. வந்தோடனே கீழே கண்டினியூ இருக்கும், கீழே கண்டினியூ கொடுத்துக்குங்க. கண்டினியூ கொடுத்த உடனே மொத்த டீட்டெயில்ஸ் இங்கே வரும், எவ்வளோ நாள், எத்தனை நாள் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபுல்லாக இங்கே எல்லாமே வந்துடும். நீங்கள் எல்லாத்தையும் இங்கே செக் பண்ணிக்கங்க. ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம் இருக்கும், கன்ஃபார்ம் கொடுத்துங்க. கன்ஃபார்ம் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் பின் கேட்கும், ஒரு 6 நம்பரு, அதை நீங்கள் கொடுத்துக்குங்க. பின் கொடுத்தவொடனே அதுவே ஸ்கேனிங் ஆகிடும். ஸ்கேனிங் ஆனே மேலே நமக்கு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஓப்பன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதை நம்ம எங்கே போய் செக் பண்ணி பார்க்கணுன்னா, இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு மேலே ஹோம் இருக்கும், அந்த ஹோம் டச் பண்ணிக்கோங்க. ஹோம் டச் பண்ணோடனே அந்த 3 டாட்டை டச் பண்ணிக்கோங்க, 3 கோடு மாரி இருக்குது, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணோடனே டெபாசிட்னு இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதோடனே இங்கே டெபாசிட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு ஒன்று காட்டும் ஃபஸ்ட்லேயே, அதை டச் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் எத்தனை டெபாசிட் ஓப்பன் பண்ணுறீங்களோ அத்தனையும் காட்டும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.